அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடினமாக உழைக்கிறவர்களை இந்த உலகம் நல்ல உழைப்பாளிகள் என்று பெருமையாக அழைக்கும். வசதி படைத்த ஒருவனுக்கு மேலும் செல்வம் கிடைக்குமானால் அவனை அதிர்ஷ்டசாலி என்று உலகம் அழைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தெய்வம் மதிகேடன் என்று அழைத்ததாக பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. ஏன் தெய்வம் அந்த மனிதனை அவ்விதமாக அழைத்தார்? தெய்வம் நம்மை புத்திசாலி என்று அழைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். செல்வந்தனாக இருக்கிற ஒருவருடைய வயல் நன்றாக விளைந்ததாம். நல்ல அறுவடை, நல்ல விளைச்சல். நல்ல விளைச்சல் என்று சொல்லும்போது அதற்கு பின்னாலே இவருடைய பெரும் பங்கு இருப்பதை நாம் அறிவோம். அதிகமாக பணத்தை செலவு செய்திருப்பார். இன்னும் பல வேலைகள், நிலத்தை உழவு செய்தல், விதை விதைத்தல், தண்ணீர் பாய்ச்சுதல், களைகளை எடுத்து அப்புறப்படுத்துதல், உரம் இடுதல், அதை பாதுகாத்தல், பராமரித்தல், இன்னும் பொறுமையோட விளைச்சல் வரையுமாக காத்திருத்தல் போன்ற பல செயல்களை, பல வேலைகளை இவர் செய்து இருப்பார். ஆகவே இதுவரைக்கும் இவருடைய செயல்களை பார்த்த மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்க கூடும் இவரை குறித்து? இவர் ஒரு சிறந்த உழைப்பாளி, நன்றாக வேலை செய்கிற நல்ல ஒரு உழைப்பாளி என்று அவருக்கு அந்த பெயரை சொல்லியிருப்பார்கள். இவர் செல்வந்தர், பணக்காரர். இவருடைய வயல் நன்றாக விளைந்தது, நல்ல அறுவடை. இதற்கிடையிலே இந்த சம்பவத்தை சொன்னது யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதை சொன்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் இவ்வுலகிலே எவரும் இருக்க மாட்டார் என்றே நாம் சொல்லுகிற அளவிலே அவருடைய பெயர் மிகவும் பிரபல்யமானது. இந்த இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசும் பொழுது ஓமைகளை மக்களுக்கு சொல்லுவார். அதாவது கதை வடிவிலே மிகப்பெரிய உண்மைகளை, பேருண்மைகளை, சத்தியங்களை படித்த கல்விமான்கள் மட்டுமல்ல, பாமர மக்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் கதை வடிவிலே ஓமைகளாக பேருண்மைகளை சொல்வதிலே இவர் வல்லவர். இவர் இளம் வயதிலே 12 வயது இருக்கும் போதே அன்றைக்கு எருசலேமிலே ஒரு பெரிய தேவ ஆலயம் இருந்தது. அந்த தேவ ஆலயத்திலே வேத நூல்களை கற்று தேர்ந்த தலைவர்களாக, குருக்களாக அநேகர் இருக்கும் பொழுது இவர் அவர்கள் நடுவிலே அமர்ந்திருந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிலே இவருடைய பேச்சுகள் இருந்தது. இன்னும் அவரை குறித்து இந்த பைபிள் சொல்லும் பொழுது மறை நூல்களை கற்றறிந்த அறிஞர்களை விட இவர் அதிகாரம் கொண்டவராக போதனை செய்தாராம். ஆகவே இவரை போதகர் என்றும் அழைப்பது உண்டு. இவருடைய பேச்சை குறித்து எல்லா மக்களுமே ஆச்சரியப்பட்டார்கள். இவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இவர் பேச்சிலே குறை காண வேண்டும் என்று எத்தனையோ தரம் இவருக்கு விரோதமாக எழுப்பின மக்கள் முயற்சி செய்தார்கள். அநேக தரம் அதற்கு பிற்பாடு இவரிடத்திலே கேள்வி கேட்க துணிவு கொள்ளவில்லை. இன்னும் சில இடங்களிலே மௌனமாக போனார்கள். வேறு சில நேரங்களிலே இவருக்கு பதில் சொல்ல இயலாமல் கற்களை எடுத்து இவரை தாக்க முற்பட்டார்கள். ஆக இவருடைய பேச்சு அதிகாரம் உள்ளதாக இருந்தது, இவருடைய பேச்சு அர்த்தம் உள்ளதாக இருந்தது. இவருக்கு பதில் சொல்வதற்கு எந்த அறிஞராலும் இயலாமல் போனது. மக்கள் மத்தியிலே எளிமையாக இவர் உரையாடி கொண்டிருந்தார். இவருடைய உரையாடல் மக்களோடு இவர் ஆற்றிய சொற்பொழிவிலே அடிப்படையாகவும் ஆணித்தரமாகவும் வலியுறுத்தி அவர் சொன்ன ஒரு விஷயம், மக்கள் மனம் திரும்புதல் அல்லது மனம் மாறுதல் வேண்டும் என்பதே. இந்த உடலில் வாழ்கிற வாழ்வானது சொற்ப காலம் உடையது, அது நிரந்தரமானது அல்ல. இந்த உடலுக்குள் வாழ்கிற ஆன்மா சொற்ப காலம் உரியது அல்ல, அது நீடித்த வாழ்வு கொண்டது.
மனிதன் மரணிக்கும் போது இந்த ஆன்மா மனிதனுடைய உடலிலிருந்து பிரிகிறது. அதான் மரணம். இப்படி பிரிகிற ஆன்மாவானது நிலையான முடிவு இல்லாத வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும். மரிக்கும் போது பிரிகிற இந்த ஆன்மா நிலையான 2 இடங்களில் ஒரு இடங்களில் நிலைத்து வாசம் பண்ண வேண்டும். ஒன்று பேரிருள் சூழ்ந்த பல்வேறு துன்பங்கள், கண்ணீர், பலவிதமான வேதனைகள் நிறைந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல், அதான் பாவத்திற்கான நியாய தீர்ப்பு. மற்றொன்று பேரொளி, அது பரலோகம், கடவுளே வாசம் செய்கிற இடம். கண்ணீர், கவலை, சாவு இல்லாத ஒரு இன்பமான ஒரு வாழ்வு. இது பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள் வாழ்கிற இடம். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் இந்த 2 இடங்களில் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும். அதிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடியினாலும் அந்த பாவத்தை எந்த ஒரு மனிதனும் தன்னாலே தீர்த்து கொள்ள முடியாது. வேறு ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கும் பாவத்தை தீர்த்து கொள்ளுவதில் உதவி செய்ய முடியாது என்ற நிலையை அறிந்த தேவனே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேமிலே மனிதனாக பிறந்தார். இவ்வுலகிலே பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டார். இந்த பூமியிலே அப்படி இதுவரை எவரும் வாழவில்லை, வாழவும் முடியாது. காரணம், இவர் தேவன். அவர் மனிதனாக இந்த பூ உலகிலே பிறந்து இந்த பூ உலகிலே அவர் வாழ்ந்தார். வாழும்போது இப்படிப்பட்ட பல பேருண்மைகளை, சத்தியங்களை அன்றாட மக்களுக்கு எடுத்து உரைத்து கொண்டே இருந்தார். நிறைவாக மனிதனுடைய ஆன்மா அவனது பாவ செயலின் விளைவாக பேரிருள் கொண்ட நரகத்தில் சென்று யுக யுகங்களாக அல்லது முடிவே இல்லாத நீடூழி காலமாக வேதனையை அனுபவிக்க கூடாது என்று விரும்பின இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்குவதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதை பல்வேறு நேரங்களிலே அவர் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வந்தார். மனித குமாரன் என்று தன்னை அவர் சொன்னார். அவர் எந்த ஒரு மனிதனையும் ஆசை வார்த்தை காட்டி தன் பிறகே வர வேண்டும், தன்னோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கவர்ச்சியான வார்த்தைகளை சொன்னதே இல்லை. ஒரு முறை ஒருவன் அவரிடத்தில் வந்து சொன்னான், நீர் எங்கே போனாலும் சரி, நான் பின்னாலே வருவேன், உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான். அவனுக்கு என்ன பதில் சொன்னார்? இந்த உலகிலே நரிகள் வாழுவதற்கு குழிகள் உண்டு, வானில் பறக்கும் பறவைகள் குடியிருப்பதற்கு கூடுகள் உண்டு. மானிட மைந்தன் தன்னை சொன்னார், தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. மற்றிடத்திலே சொன்னார், யாதாம் ஒருவன் என்னை பின் செல்ல வேண்டும், என்னை பின் தொடர வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது அவன் தன்னை தான் வெறுக்க வேண்டும், சிலுவையை, தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுக்க வேண்டும், அப்புறம் என்னை பின்பற்ற வேண்டும். இப்படித்தான் பேசினாரே அல்லாமல் எப்படியாவது தன்னிடத்தில் மக்களை கூட்டி சேர்க்க வேண்டும், தன்னை பின்பற்றுவதற்கு பெரிய ஒரு படையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் பேசுறதில்லை. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் அவ்வப்போது சொல்லிக் கொண்டே வந்தார். அந்த நேரம் வந்த பொழுது பாவம் செய்யாத பரிபூர்ண மனிதனும் முழுமையான தேவனுமாக இருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவத்தின் பரிகாரமாக தன்னையே பலியாக அர்ப்பணித்து கொடுத்தார். சிலுவை மரத்திலே அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். தலையிலே முள்ளான கிரீடத்தை வைத்து கோலால் அடித்தார்கள். உடம்பை எல்லாமே வாரினால் அடித்து காயப்படுத்தினார்கள். எதற்கு? ஒரு தவறும் அவர் செய்யவில்லை. முழுமையான பரிசுத்தமாய் வாழ்ந்தார். மனிதனுடைய ஆன்மாக்கள் பாவத்தின் விளைவாய் நரகத்திற்கு செல்லாமல் மகிழ்ச்சியான பரலோகம் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகத்தான் தன்னுடைய இரத்தத்தை, தனது உடலை பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்து கொடுத்தார். தமது உயிரை விட்டார். அவரை அடக்கம் செய்தார்கள்.
அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முன்னமே சொல்லியிருந்த பிரகாரமாகவும் வேத நூல்கள் முன் உரைத்ததன்படியாகவும் 3ஆம் நாளில் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலிருந்து உயிர்த்து எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து அநேக மக்களுக்கு தன்னை உயிருள்ளவராக காட்டினார். அவருடைய சீடர்கள் மற்றவர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது பரமேறி போனார். மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து திரும்ப இப்பூ உலகிற்கு வருவேன் என்று சொல்லி போனார். அவர் வரவிருக்கிறார். எதற்காக தெரியுமா? இனிமேல் வந்து மனுமக்களுடைய பாவத்திற்காக தன்னை பலி செலுத்துவதற்காக அல்ல, தன்னுடைய பலி மரணத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மனம் மாறுதல் அடைந்து யாரெல்லாம் அவரை பின்பற்றினார்களோ அவர்களையெல்லாம் தம்மோடு சேர்த்து கொண்டு அவருடைய பரலோகமாகிய இந்த குடியிருப்பிலே அவர்களை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக வரப்போகிறார். ஆகவே மனுமக்களுக்கு அவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், மனம் மாறுங்கள், பாவ வழி தீமையான செயல்களிலிருந்து நீங்கள் மனம் மாறுங்கள், என்னில் விசுவாசம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது நாங்கள் சொல்லின இந்த ஓமையை சொன்னார். ஒரு பணக்கார மனிதன், ஒரு செல்வந்தன், அவருடைய வயல் நன்றாக விளைந்தது. அப்போ விளைச்சலுக்கு முன்னாலே அவனுடைய செயல்களை பார்த்த மக்கள் சொல்லி இருப்பார்கள், இவன் ஒரு உழைப்பாளி, நன்றாக வேலை செய்கிற உழைக்கிற ஒரு மனிதன். இவ்வளவு இருந்தாலும், உழைத்தாலும் முதலீடு செய்தாலும் விளைச்சலை அவனால் கொடுக்க முடியாது. விளைச்சல் தருவது கடவுள்தான். மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள், அந்த முயற்சிக்கு தகுந்த பலனை விளைச்சலை தருவது ஆண்டவர் மட்டுமே. ஆகவே இவன் விளைவிக்கவில்லை, விளைவிக்கான பல செயல்களை, தனது பங்கை, தனது கடமைகளை அந்த விளைச்சலுக்காக அவன் ஆற்றினான். ஆனால் விளைச்சலை தருவது கர்த்தர், அந்த வேலைக்கான பலனை தருவது ஆண்டவர். இப்பொழுது விளைந்தது. அடுத்து பாருங்கள், அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. அவனுடைய அடுத்த நிலையை பாருங்க. விளைச்சலை கர்த்தர் ஆண்டவர் தந்து விட்டார். இப்பொழுது அடுத்து என்ன யோசிக்கிறான்? எனது வயல் இப்பொழுது அதிகமாக விளைந்து விட்டது, ஆகவே நான் என்ன செய்வேன்? உலகத்திலே பல்வேறு மக்கள் தங்களுடைய பையாக இருந்தாலும் சரி, மணி பேட்ஸாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பீரோ, அவருடைய எந்த விதமான சேமிப்பு வைக்கிற எல்லா இடங்களிலுமே காலியாக இருக்கிறது. அதில் கொண்டு போய் எதை வைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இவனுடைய நிலை என்னவென்றால், எனக்கு உள்ளதை எங்கே கொண்டு போய் வைப்பது? அவ்வளவு மிகுதியாக வந்து விட்டது. அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, அப்போ இப்போ இருக்கிற இந்த சேமிப்பு கிடங்குகள் இது எல்லாவற்றையும் நான் இடித்து பெரிதாக ஆக்குவேன், எல்லா தானியங்களையும் பொருள்களையும் அதற்குள்ளே சேர்த்து வைப்பேன். இப்போ நாளைக்காக, பிற்காலத்திற்காக இவன் சேர்த்து வைக்கிறான். நன்றாக விளையும் போது இவனை குறித்து மக்கள் ஒருவேளை என்ன சொல்லி இருப்பார்கள்? அதிர்ஷ்டசாலி, நல்ல யோகக்காரன், நல்ல ராசி, இவனுக்கு நல்ல நேரம் வந்திருக்கிறது, ஆகவே உழைப்பாளி என்று சொல்லியிருப்பார்கள், அதிர்ஷ்டசாலி என்றும் சொல்லி இருப்பார்கள். இப்போது பிற்கால தேவைக்காக எல்லாவற்றையும் இவன் சேமித்து வைக்கிறான். இப்போ மக்கள் என்ன சொல்லி இருந்திருக்க கூடும் இவனை பார்த்து? புத்திசாலி, பிற்கால வாழ்க்கைக்காக இப்பொழுதே சேமித்து வைக்கக்கூடிய புத்திசாலி என்றும் சொல்லி இருக்கலாம். பாருங்கள், இப்படி நான் சேர்த்து வைத்து அவன் சொல்லுகிறான். பின்பு தனக்குள்ளே சொல்லுகிறான், ஆன்மாவே, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு, பல்லாண்டுகளுக்கு பல பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆகவே நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான்.
இதை வெளியிலே சொல்லவில்லை, அவனுடைய நெஞ்சத்திலே அவனே தனக்குத்தானே உரைக்கிறான். என் ஆன்மாவே, பல்லாண்டுகளுக்காக உனக்கு பல்வேறு பொருட்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். நீ ஓய்வெடு, நீ உண்டு, நீ குடித்து, நீ நன்றாக சுகபோகத்திலே திளைத்திரு என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டானான். இவனுடைய இந்த எண்ண வார்த்தைகளை எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர் அறிந்திருந்தார். நடந்ததை பாருங்கள். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, பாருங்க, இதுவரைக்கும் உலகம் என்னவெல்லாம் பெயரை சூட்டி இருக்க கூடும் என்று நாம் யூகித்து பார்த்தோம். உழைப்பாளி சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே பணக்காரன், இன்னும் அதிகமான விளைச்சல் வருகிறது, அதிர்ஷ்டசாலி, இவன் ஒரு புத்திசாலி, இப்படியெல்லாம் உலகம் சொல்லி இருக்கும். ஆனால் அந்த மனிதனை பார்த்து தேவன் சொன்னார், மதிகேடனே, அறிவில்லையே, உனக்கு அறிவில்லையே. என்ன சொல்லுகிறார்? உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அவன் பல்லாண்டுகள் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பல்லாண்டுகள் அல்ல, ஒரு ஆண்டு கூட அல்ல, இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு வாரம் கூட இல்லை, சொல்ல போனால் ஒரு நாள் கூட இல்லை. இந்த ராத்திரியிலே விடிந்தால் இரண்டாவது நாள் ஆகிவிடும். ஆக இன்று இரவிலேயே உன் ஆன்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமாயின் நீ சேமித்து வைத்த இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? அப்ப சேமிப்பு வரும் பொழுது இவனுடைய எண்ணங்கள் எப்படி போகிறது? இதை இந்த பைபிளிலே மற்றொரு சங்கீத புத்தகத்திலே 49 இப்படியாக எண்ணம் கொண்டவர்கள், தங்களுடைய செல்வத்தை நம்பி இருப்பவர்கள் என்னவெல்லாம் நினைப்பார்கள் என்பதை சொல்லுகிறார். 49:11 இவர்களெல்லாம் செல்வத்தை நம்பினவர்கள், தங்களுடைய ஐஸ்வர்யத்திலே பெருமை பாராட்டுகிறவர்கள், தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். அடுத்து பின்னால் சொல்லிக்கொண்டே வருகிறார், அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், இப்ப வாழ்த்தினானே, ஆத்துமாவே உனக்கு எல்லாம் வச்சிருக்கிறேன் என்று வாழ்த்தினாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவர்களை புகழ்ந்தாலும் ஒரு மிருகத்தை போல அழிந்து போவான். இந்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் என்ற புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய செல்வம் அல்லது அவனுடைய சம்பாத்திய இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் 4ஆம் வசனத்திலே, கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. இவ்வளவெல்லாம் இவன் சேர்த்து வைத்தாலும் தன் ஆன்மாவை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, தன் ஆத்மாவை இவன் காத்துக்கொள்ள முடியாது. ஆகவேதான் தேவன் சொன்னார், நீ மதிகேடன். ஆக இவ்வளவு புத்திசாலியாக இந்த பூமியிலே அவன் தன்னுடைய செல்வத்தின் மீதும் சம்பாத்தியத்தின் மீதும் நடந்து கொண்டிருந்தாலும் கடவுள் பார்வையிலே ஆன்மாவிலே இவன் அறிவற்றவன். இந்த நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இதெல்லாம் செஞ்சான், ஆனா அவன் ஆத்துமாவை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. செல்வத்தாலே ஆத்துமாவை தக்க வைத்துக் கொள்ளவோ, அந்த ஆத்மாவை தனக்கென்று வைத்துக்கொண்டு நீடித்து நாளை வாழவோ இயலாது. அதற்கு முழுக்க முழுக்க அவன் சார்ந்திருக்க வேண்டுவது தேவன். அவர் சொல்லுகிறார், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு உயிரல்ல, அது வாழ்வல்ல. தேவனிடத்தில் அவன் ஐஸ்வர்யவானாக செல்வந்தனாக இருக்க வேண்டும். அப்ப தேவனிடத்தில் எப்படி ஒருவன் செல்வந்தனாக இருக்க முடியும் என்றால், உயிர் கொடுத்து மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவன் தன் நம்பிக்கையை வைக்கும் போது, மனம் மாறி விசுவாசம் வைக்கும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு நித்தியமான மகிழ்ச்சியும் பாவ மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே அல்லாமல் உலகத்தில் வைக்கிற செல்வத்தினாலே முடியாது. ஆகவே இதை கவனிக்கிற தாங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இவ்விதமான பிரகாசத்தை கொடுத்து இந்த ஆன்மா நித்தியமான பரலோக வாழ்வை சுதந்திரிப்பதற்காக தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அவருடைய வழிகளை நடந்து அவரை பின்பற்றுவதற்கு
அவர் உதவி செய்ய வேண்டும், அவர் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆன்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. எவ்வளவு செல்வங்களை இவ்வுலகிலே நாடி தேடி சேமித்து வைத்தாலும் ஆன்மா அவைகளை விட்டு செல்ல வேண்டும். இந்த செல்வத்தினாலே ஆன்மாவுக்கு நல்வாழ்வை, நித்தியமான சந்தோஷ மகிமை நிறைந்த வாழ்வை கொடுக்க முடியாது என்பதை வேத வசனங்கள் எங்களுக்கு சொல்லுவதனாலே பரலோகத்தில் நித்தியமான பேரின்ப வாழ்வை பெறுவதற்கு தன் உயிரை கொடுத்து பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தால் உனையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே. மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும்,
தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும், தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும், பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும், மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும், வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும், பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும், வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும், பூவாலை மேடையிட்டு புத்தாடை போர்த்தி, பூவாலை மேடையிட்டு புத்தாடை போர்த்தி, புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே விதைத்திடுவார். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் தன்னாலே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே. என்னாலும் இயேசுவல்லால் உனக்கு ஒரு துணை இல்லையே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தால் உன்னையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. தன்னுடைய நிலம் நன்றாக விளைந்ததை கண்ட செல்வந்தன் தன்னுடைய ஆத்மாவை மறந்தவனாக தன்னுடைய சரீர தேவைகளை மட்டுமே நினைத்து மகிழ்ந்தபடியால் அவனை மதிகேடன் என்று தெய்வம் அழைத்தார் என்று கேட்டோம். நம்முடைய ஆத்மாவின் அழிவுக்கு காரணமான பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆத்துமாவுக்கு மீட்பை கொடுப்பார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 948700
7441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.